I love you. I hate you. I love you. I hate you. I love you. I hate you. I hate you. I love. Yeah. நில்லடி. பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? இப்ப சொல்லு, என்ன முடிவெடுத்திருக்க? நாமளா முடிவு பண்ணாத வரைக்கும் எதுவுமே முடிஞ்சு போகாதுடி. ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி என்னடி முடிவெடுக்கணும்? இத பாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பழசெல்லாம் நான் மறந்துட்டேன். இங்க யாருக்குமே எதுவும் தெரியாது. நீ புதுசா சொல்லி எதையும் குழப்பாத, நீயும் குழம்பிக்காத, சரியா? அரவிந்துக்கும் ராதிகாவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நிச்சயமா நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீயும் ஹெல்ப்பா இருப்பேன்னு as a friend-ஆ நம்புறேன். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல என்கிட்ட பேசாத. இதோட விட்டுரு. என்னடி சொல்ற? என்னாலயும் நம்ப முடியல. அவ என்கிட்ட சரியான ரீசன் எதுவுமே சொல்லல. என்ன பண்றது இப்போ? அதான் நிச்சயமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றியே. இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்காக இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். இது அரவிந்துக்கும் ரஜினிக்குமான கல்யாணமா தான் நடக்கும். என்னடி சாப்பிட்டியா? ம். கல்யாணம் வரைக்கும் தேவையில்லாம வெளியெல்லாம் போக வேண்டாம். வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். நான் அவசியம் வெளியே போய் தான் ஆகணும். இப்ப நீ கல்யாண பொண்ணு. கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்லயே தான் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியில போனா நிச்சயமானவங்களுக்கு ஏதாவது நடந்துரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் உன்னை வீட்லயே இருக்கணும்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. அப்புறம் முக்கியமான விஷயம் ராதிகா, நீ நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் இதே ஆட்டிடியூட்ல எல்லாம் இருக்க கூடாது. நீ மாத்திக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. போற இடத்துல நமக்கு கம்ஃபர்டபுளாவே எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாது. அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணவும் கத்துக்கணும். ஏன்னா புகுந்த வீடு ஒரு நாளும் பிறந்த வீடா இருக்காது. அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு நீ மாத்திக்கணும். முக்கியமா யாரையும் உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது. நம்மளோட தரப்பு நியாயத்தை பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பா அனுசரணையா நடந்துக்கணும். அப்புறம் பார்லருக்குலாம் நீ போக வேண்டாம். யாராவது பியூட்டிஷியனை கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு பண்ணிக்கோ. உனக்கு வேற என்ன தேவைன்னாலும் கேளு, நான் செஞ்சு தரேன்.
அம்மா அனிதா, உனக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு? ரஜினி இந்த கல்யாணத்துல ஒத்தாளா கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கறா. நீ இப்ப வந்திருக்கிறது அவளுக்கு பெரிய ஒத்தாசையா இருக்கும்மா. எதுக்குமா என்கிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? ம், ரஜினி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா. சின்ன வயசுல இருந்து நீங்களும் பாக்குறீங்கல்ல, அவளோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயும் நான் அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலயும் நான் அவளை தனியா கஷ்டப்பட விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சுமா. ஐயோ, நம்ம பொண்ணு ஒத்தாளா இருந்து எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போறான்னு ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தாமா எனக்கு இப்ப தைரியமே வந்திருக்கு. நிச்சயமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ம், ராதிகா, ரஜினிக்கு மட்டும் தங்கச்சி இல்லம்மா, உனக்கும் அவ தங்கச்சிதாம்மா. அப்புறம் ரஜினிக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வந்துரும்மா. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவளை நீதாமா கோவப்படாம பாத்துக்கணும். சரிங்கம்மா. அந்த மஞ்சப்பொடி டப்பா எடுமா. இது அங்க வச்சுடு. அது எப்படிமா நீங்க வைக்கிற சாம்பார் மட்டும் இவ்ளோ வாசனையா இருக்கு? நானும் வைக்கிறேன், இந்த வாசனை வரவே மாட்டேங்குது. என்ன சமைக்கிறோங்கிறத விட எவ்வளவு சந்தோஷமா சமைக்கிறோங்கிறதா சமையல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் நான் பெருசாலாம் மெனக்கடுறது இல்லம்மா. காய்கறியோட பெருங்காயத்தை வதக்கி போடுவேன். அந்த கைப்பக்குவம் தாம்மா. நானும் எத்தனையோ சாம்பார் பொடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இவ்ளோ வாசனை வந்ததே இல்ல. அதெல்லாம் நாமளே கையால இடிச்சு போடுற மாதிரி வராதுமா. ஏமா அடிக்கடி சின்ன வெங்காய சாம்பாரே வைக்கிறீங்க? ரஜினிக்கு சின்ன வெங்காய சாம்பார்னா அவ்வளோ இஷ்டம். இந்த குடும்பத்துக்காக அவ எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளுக்காக இத கூட பண்ணலன்னா எப்படிமா? எல்லா விஷயத்திலயுமே ரஜினிக்கு பிடிச்சதை தான் பண்றீங்களாமா? ஆமாமா, அவளுக்கு பிடிச்சத மட்டும் தாமா பண்ணுவேன். அவளுக்கு பிடிச்ச கேரட் பொரியல், அவளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல், அரிசி பாயசம், முட்டைகோஸ் பொரியல்னு எப்பவும் அவளுக்கு பிடிச்சதாதான் பண்ணுவேன். அப்போ அவளுக்கு ரொம்ப பிடிச்ச என்னமா சொல்ல வந்த? அதாம்மா, இந்த கல்யாணத்துல வாமா ரஜினி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன சொன்னா? இல்ல, இந்த கல்யாணத்துல எல்லாம் பண்ணுவாங்களே இந்த பால் கொழுக்கட்டை, அது ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சே. என்னை விட ரஜினிய பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? இது எதுவுமே எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாதிரி ரஜினிய பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். அதுக்கு சமயம் வரும்போது ஒன்னு ஒன்னா சொல்றேன். அனிதா, நம்ம கல்யாண விஷயமா வெளியே போனோம். நீயும் என் கூட வா. நானா? சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கல்யாண வேலையெல்லாம் எப்படிமா போய்கிட்டு இருக்கு? நீங்க கவலைப்படாம இருங்கம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமோம்மா, என் மனசுக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. ஒரு வீட்ல ஒரு ஆம்பளை எடுத்து செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை ஒரு பொண்ணா இருந்து செய்ய நீ எவ்வளவு கஷ்டப்படுற. அத பார்க்கவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பொறுப்புல ஆம்பளை பொம்பளைன்னு எதுவுமே இல்லம்மா. நம்ம குடும்பத்துக்கு செய்யறதுல எனக்கு என்னம்மா கஷ்டம்? உனக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் தேவையானது செய்யறதுல எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான்.
எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்யற. உனக்கும் ஒரு நல்லது பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேம்மா. அக்கா காஃபி. தேங்க்யூ குட்டிமா. எனக்கு எப்போ எது வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறது நீ மட்டும்தான். எனக்கு நீ ஒரு குட்டி அம்மா மாதிரி. ஓ, அதனாலதான் என்ன குட்டிமா குட்டிமான்னு கூப்பிடுறியா? ம். இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா. என் படிப்பு முடிஞ்சதும் நான் ஒரு நல்ல ஜாபுக்கு போய் உன்னோட சுமை எல்லாத்தையும் குறைச்சிடுவேன். அப்புறம் என் அக்காவை ஒரு பெரிய வேர்ல்ட் டூர் கூட்டிட்டு போவேன். என்னக்கா, சரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டிமா. அட்லீஸ்ட் நீயாவது இந்த வீட்ல பொறுப்பா இருக்கியே. உன்னை பார்த்து வளர்ந்த பொண்ணுக்கானா என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் நீதான்க்கா. என் ஆசையெல்லாம் உன்ன மாதிரி ஆகணுங்கிறது தான். எந்த ஒரு பொண்ணும் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும்னா அதுக்கு நல்லா படிக்கணும். அப்படி படிச்சா நீ அக்காவை விட பெரிய பெரிய இடத்துக்குலாம் போலாம். ம்? ம், இந்தா நான் வரேன். ம். ஏண்டா நீலாம் திருந்தவே மாட்டியாடா? எப்போ இந்த ஆன்லைன் ரம்மியே கதின்னு சுத்திட்டு இருப்பியா? வாழ்க்கையில உருப்புறத பத்தி ஒரு நிமிஷமாச்சும் யோசிச்சு பாக்குறியா? உன் வயசுல அவன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கான். நீ என்னடானா இன்னும் அந்த ஆன்லைன் ரம்மியை விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்க? இல்லக்கா, ஜாப் சம்பந்தமா தான் ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கேன். அப்புறம்க்கா, அப்ளிகேஷன் வாங்க 1500 ரூபாய் பணம் கேட்டிருந்தேனே. இந்தா அந்த அப்ளிகேஷனை நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இத ஃபில் பண்ணி அனுப்புனா மட்டும் போதும். ஓகேவா? முதல்ல அந்த போனை தூக்கி மூலையில போட்டுட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கான வழியை பாரு. சரிக்கா, அனுப்பிடுறேன். முரளி, உன் கூட பிறந்தவளுக்கு தாண்டா கல்யாணம். தம்பியா நீதான் அவளுக்கு எல்லா முறையும் செஞ்சிருக்கணும். அவ்வளோ ஏன் இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு இந்த வீட்டு ஆம்பளையா நடத்தணும். அட்லீஸ்ட் அப்படி பண்ண முடியலன்னு ஒரு கில்ட்டாவது உனக்கு வரணும். கொஞ்சமாச்சும் வீட்டு நிலைமையை யோசிச்சு பாரு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீ எதுவுமே தெரியாம இருக்க. உன் தலைய மொபைல் போன்குள்ளேயே வச்சிருக்காம தயவு செஞ்சதுல இருந்து வெளியில வா. ச்சே, 1500 ரூபாய் போச்சு. சித்தி, சொல்லு தருண். அம்மா நீயே சொல்லுமா. அது ஸ்கூல். ஹே, நீ சொல்லுடா. தயங்காம சொல்றா. ஒன்றும் இல்லை, ஃபீஸ் கட்டலன்னு டீச்சர் என்னை கேட்டாங்க. அவ்வளவுதானே, கட்டிட்டா போச்சு. நாளைக்கே கட்டிடலாம், சரியா? ம், அம்மா, மதுமிதா எங்க? அவ ஷூ கிழிஞ்சிருச்சு, வேற ஷூ வாங்கணுமா. அதுதான் அழுதுகிட்டே வர மாட்டேங்கிறா. அதுக்கு என்ன, 2 ஷூவா நிச்சயமா வாங்கிடலாம், சரியா? அக்கா, உனக்கு ஏதாவது வேணுமாக்கா? எனக்கு எதுவும் வேண்டாம். எங்கக்கா மாமாவை காணோம்? அதுவா, அவரு காலையிலே குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. என்ன, மாமா வேலைக்கு போயிட்டாரா? ஓ, இப்போ வேலைக்கெல்லாம் போறாரா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, என்ன வேலை?
பொதுவா நான் இப்படி வீட்டுக்கெல்லாம் வந்து ரிப்பேர் பண்றது இல்ல. ஓஹோ. வீட்ல 19 டிவி வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. ஓ. இந்நேரம் என் வீட்டு வாசல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் கியூல நிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் அந்த ஏரியால ஃபேமஸான டிவி மெக்கானிக்கா இருக்கிறதால நமக்கு டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. இருந்தாலும் பாவம் லேடிஸ் நீங்க சீரியல் பார்க்காம கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் சரி ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிங்க சார். இருங்க சார், நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். மேடம் ஸ்ட்ராங்கா. ஓகே. அப்பதான் நல்லா மூளை வேலை செய்யுது. இந்த டிவி சரியா தெரிய மாட்டேங்குது. தம்பி இப்ப சரி பண்ணிடுறேன்ப்பா. அப்புறம் டிவி எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாரு. அட கை எடுப்பா, ஷாக் அடிச்சிட்டு போகுது. ஓரமா போய் உட்காரு போ. எந்த உயிரும் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலையே. ஹைதர் அலி காலத்து டிவி போல இருக்குதே. நமக்கு வேற புது டிவியே ஒழுங்கா ரிப்பேர் பண்ண தெரியாது. சரி, ஏதோ ஒரு உயிரை ஏதோ ஒரு உயிரோட சேர்த்து வைப்போம். இப்ப டிவி தெரியுதா? தெரியுது. கூட படிக்கிறாங்க லைட்டான பசங்க. அவங்கள விட்டு 12ஆன பசங்களோட சேர வேண்டிய கட்டாயம் என்ன? டேய் என்னடா இது? டிவி வேலன்னு கேட்டா இப்படி வித்த காட்டிட்டு இருக்க? அம்மாயா. அட சூப்பரா தெரியுது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்தாங்க காஃபி. ஐயோ இதெல்லாம் எதுக்குமா? சரி பரவாயில்ல, நீங்க முதல்ல போய் காசு எடுத்துட்டு வாங்க. நான் கிளம்பணும். அங்க 19 டிவி வெயிட்டிங். ஓ எவ்வளவு ஆச்சு சார்? 700 ரூபாய். ஓகே சார். ஐயோ சேஞ்ச் இல்ல, 500 ரூபாய் தான் இருக்கு. பரவாயில்ல, 500 இருந்தாலும் பரவாயில்ல. அங்க அத்தனை டிவி வெயிட்டிங். அவங்க டிவி பார்க்கணும்ல. சரி ஓகே சார். என்னடா தலைகீழா தொங்கிட்டு பாத்துட்டு இருக்கா? டிவி தலைகீழ தெரிஞ்சது. என்ன தலைகீழா தெரியுதா? ஆமாமா. அவர் டிவி திருப்பி வச்சுட்டு போயிட்டாரு. அதான் ரிமோட் ஒர்க் ஆகல. என்னடா சொல்ற? ஆமாமா, நீயே பாரு. அடப்பாவி. இப்ப எதுக்கடி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வெளியே வந்து, அதனால்தான். ஹலோ மேடம். அரேஞ்ச் சார் எங்க மேடம்? ஆளே வரதில்ல. வழக்கம் போல கேப்பிச்சினோ தானே? இல்ல, கோல்ட் காஃபி. ஓகே மேடம். இந்த கோல்டு காஃபி குடிக்கிறதுக்கா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். இப்ப எதுக்கு ஆபீஸ்க்கு? நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீ வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் நீ ஆஃபீஸ் பக்கமே வரலையா? அதான் உன்னை எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அது இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நான் வீட்ல இருந்தா அரவிந்துக்கும் உனக்கும் இருக்கிற லவ்வ வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிடும் தானே என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன்.
அப்படியெல்லாம் நான் வீட்ல யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கே தெரியும், இந்த கல்யாணத்துக்காக ஒண்ணா நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக 1000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்தாங்க மேடம் உங்க ஆர்டர். தேங்க்யூ. மேடம் இது உங்களுக்கு. எந்த தடங்களும் இல்லாம என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் அவ்வளோ சில்லியெல்லாம் பிளான் பண்ண மாட்டேன். நீ பயப்படாம ஆபீஸ் போயிட்டு வா. பிளான் பண்ணுவேன். ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல ஹெவியா பிளான் பண்ணுவேன்.